முட்டு வச்சு பாறையில இடிச்சு பாறையில இருந்து தண்ணி வந்துச்சா? ஆமா மக்களே. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா புலியூர் குறிச்சியில இருக்க புனித தேவசகாயம் பிள்ளை திருத்தலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் மக்களே புலியூர் குறிச்சியில இருக்க புனித மிக்கேல் தூதர் ஆலயம். இங்கதான் தேவசகாயம் பிள்ளைக்கு சர்ச்சும் இருக்கு. இங்க இயேசுவோட சிலுவை பாதை 14 நிலைகள் கூட தேவசகாயம் பிள்ளைக்கு வாழ்க்கை வரலாறுமே வச்சிருப்பாங்க. தேவசகாயம் பிள்ளை கத்தோலிக்க திருவையால புனிதராக உயர்த்தப்பட்டவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். திருவிதாங்கூர் ராஜாவோட உத்தரவுப்படி சுட்டு கொல்லப்பட்டார் இவர். இந்த சர்ச்சில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மக்களே, அதுதான் இந்த முட்டிடிச்சாம்பாறை. திருவிதாங்கூர் ராஜாவுக்கு உத்தரவுப்படி இவரை கொல்றதுக்காக கூட்டிட்டு போகும்போது அப்ப இவருக்கு தண்ணி தாகம் எடுக்கும். அப்ப இவருக்கு தண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஒரு இடத்துல இவர் பாறையில இவர் கை முட்டி வச்சு எடுத்து அந்த இடத்துல தண்ணி வரும். அதுதான் முட்டிடிச்சாம்பாறை. இது இவர் பண்ண ஒரு அற்புதம் மக்களே. அப்ப நம்ம இந்த முட்டிடிச்சாம்பாறையில இப்ப தண்ணி எடுத்து குடிக்க போறோம். புனிதரோட அருளால இந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு நிறைய நன்மை நடக்கும், நோய்கள் குணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அப்ப நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய சர்ச்சில் இந்த சர்ச்சும் ஒண்ணு. இதை பார்க்கும்போது இது கூட 2 சர்ச்சையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். அதே என்னெல்லாம் சர்ச்சு, அதே மாதிரி தேவசகாயம் பிள்ளைக்கு வாழ்க்கை வரலாறையும் அடுத்த வீடியோ சொல்றேன். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. பாய்.